சிட்னியில மூணாவது ஓடி மேட்ச் கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு ஓடி சீரிஸ் தோத்தாங்க. அப்புறம் நியூசிலாந்து கிட்ட ஹோம்ல 3-0 ஒயிட் வாஷ் ஆனாங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ். இப்போ ஒரு ஓடி சீரிஸ் ஒயிட் வாஷ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கா கம்பீருக்கு. அப்புறம் கில்லுக்கு கேப்டனா ஓடியில ஃபர்ஸ்ட் சீரிஸ் இந்த ஸ்டிண்ட் 3-0 ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்ல 2-1 ஒரு ஆறுதல் விக்டரியோடவோ இந்த சீரிஸ் முடிப்பாராங்கிறது ஒரு பக்கம். ஸோ கேப்டனுக்கும் கோச்சுக்கும் நெருக்கடிங்கிறது ஒரு பக்கங்கிறத தாண்டி இண்டிவிஜுவலாக பிளேயர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்குதுங்கிறத தாண்டி விராட் கோலிக்கு இது லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் அமையுமா? இந்த ஷூட் போறதுக்கு முன்னாடி தான் நான் இப்படி எப்பயும் பேசவும் மாட்டேன், இப்படி எதுவும் யோசிக்கவும் மாட்டேன், யோசிச்சாலும் இப்படி இருக்காது இல்ல. பட் எனக்கு ஏன் இது கேள்வியா வந்துச்சுன்னா இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது, நான் சொல்றேன் ஓகேங்களா. அந்த ப்ரிவியூல ஒரு கதையும் இருக்குது. ஸோ புதுசா நம்ம சேனல் வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கிரிக்கெட் பேசுவோம் நம்ம சேனல்ல, அடுத்தடுத்து நிறைய வீலாக்ஸும் வந்துகிட்டு இருக்குது, பாப்பீங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் இருக்கீங்க, நம்ம சேனல்ல பார்க்க முடியுது. ஸோ 3-0 வெள்ளை அடிப்பாங்களா ஆஸ்திரேலியா, இல்லனா வேற மாதிரியான ஒரு விக்டரியில வின் பண்ணுவாங்கன்னு இந்தியன்ஸ் நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ்ல இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 சிட்னில நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தேர்ட் ஓடிஐ மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோல. லாஸ்ட் ஓடிஐ மேட்சா இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல லாஸ்ட் மேட்சா விராட் கோலிக்கு இருக்குமா அப்படிங்கிற கதையோட ஏன் நான் ஆரம்பிக்கணும்? இதுல இருந்தே நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு இந்த மேட்சோட ப்ரிவியூவும் கரெக்டாகவும் இருக்கும். சிட்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் இங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, மழை இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ சிட்னி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 76, அதுக்கப்புறம் 79, அப்புறம் சைட் பவுண்டரி 71, 65, அப்புறம் உங்களுக்கு தெரியும் போக 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 இந்த கவு கார்னர் மிட் விக்கெட்லாம் கொஞ்சம் பெருசாயிட்டே போகுங்கிறதுனால முழுக்க முழுக்க சிட்னி வந்து பொதுவாகவே ஒரு மாதிரி ஹை ஸ்கோரிங் வென்யூ, நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி வென்யூ, பிளஸ் லெக் ஸ்பின்னர்ஸ்களுக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்களுக்கு இங்க கொஞ்சம் கை கொடுக்கும். லைக் எப்படி சொல்றது, விக்கெட்ல கொஞ்சம் கிரிப் கிடைக்கும் ஒரு பக்கம் அப்படின்னாலும் அதான் அப்படியே ஆக்சுவலி ஒரு சப்கார்டினேட் விக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சிட்னி. இதே போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிலைலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆடிலைல வந்து மழை பெஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாய்ச்சர் கொஞ்சம் இருந்து அதை கம்மி பண்ணி இதனால வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. அதாவது ஹேசல்வுட் வந்து 30 ஓவருக்கு மேல வந்து போட்டாலும் அவருக்கு ஒரு மாதிரி லேட்டரல் மூவ்மெண்ட் கிடைச்சிச்சு. அதே போல இருந்துச்சுன்னா நீங்க பழைய சிட்னியை பார்க்க முடியாது. பட் ஆனா ஆக்சுவல் சிட்னி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், டாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெட்டர், அதுவும் டே நைட் ஓடிஐ மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதுவும் பெருசா ஸ்கோர் அடிச்சு ரெண்டாவது பேட்டிங்ல டீமை வந்து பிரஷருக்குள்ள தள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே சொல்றேன். விராட் கோலி ஏன் லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் அது இன்கேஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, கில்கிறிஸ்ட் வந்து அவர் சொன்னாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவர் சொன்னாரு என்னன்னா, எதுக்கு அந்த முடிவு எடுத்தாரு அப்படின்னா, பேட்ல ஒரு 2-3 டக்கு வந்துச்சு. அப்போ அவர் யோசிச்சாரு, சரி நம்ம போறதுக்கான சரியான நேரம் இதுதான் சொல்லிட்டு அவர் வந்து கிரிக்கெட்ல இருந்து அவர் விடைபெற்றார். ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஓகேங்களா. விராட் கோலிக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், ஆஸ்திரேலியா ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆஸ்திரேலியா ஆடுறது ரொம்ப பிடிக்குங்கிற சப்போர்ட் எல்லாம் விரும்பல. பட் ஆனா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப 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 பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. பட் அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, நம்மளை விட இன்ச் பை இன்ச்சா ரொம்ப அதிகமா கிரிக்கெட் அவங்களுக்கு தெரியும். கிரிக்கெட் அவங்க விட்டு போறதை வந்து அவங்க ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விடுறதுக்கு மனசு இருக்காது, திரும்ப 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 பக்கத்தில் போவோம் நம்ம நினைப்போம். பட் அது தள்ளி 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 போகும். அதை வந்து நம்மளாலையும் சரி ஆட கிரிக்கெட்டாலும் சரி சில நேரத்தில் அது வந்து உணர முடியாது. உணர்ந்தாலும் திரும்ப திரும்ப தீ இருந்தாலும் சுடுவோம்ல. ஸோ அது மாதிரி விராட் கோலி ஒரு வேலை ஓகே நம்ம டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் யோசிக்கும் பட்சத்தில், ஏன்னா சிட்னி நல்லா தெரியும் ஒரு மாதிரி சப்கார்டினேட் விக்கெட் மாதிரி நல்லா மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் ஆடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி வந்து யோசிக்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து கூடலாம் வந்து இந்தியாவுக்கு ஹோம் மேட்சஸ் வருது. ஸோ அங்க இருந்து அந்த இடத்துல நம்ம ஒரு புது பேட்டரை இந்த இடத்துல உருவாக்கினா ரொம்ப பெட்டரா 2027 ஓடி வேர்ல்டு கப்புக்குன்னு இப்படி ஏதாவது யோசிச்சிட்டாருன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை, எனக்கு விராட் கோலி வந்து இப்போ அடுத்த 2 ஹோம் சீரீஸ்ல டெஃபினட்டா அவர் கம்பேக் கொடுத்துருவாரு. சிட்னிலே கூட ஹோம் கம்பேக் கொடுத்துருவாரு. பட் ஒருவேளை அவருக்கு இப்படி ஏதாவது நடந்துச்சு, அதாவது ஈவன் ஒரு 3வது டக் இல்ல ஈவன் அவருக்கு சரியா பேட்ல படாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி ஒரு கோலி எனக்கு பார்க்க விருப்பம் கிடையாது. இன்கேஸ் அப்படி நடத்தணுமா, அப்படி இருக்குமா எனக்கு தெரியல, பார்ப்போம். சிட்னில கோலியோட பேட்ல இருந்து அதிக ரன்கள் வருது அப்படிங்கிறது ஸோ ஃபேன்ஸ் அங்கே கொஞ்சம் நிலைமையை கொஞ்சம் சரி பண்ணும். இல்லைன்னா ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸ், அதாவது இங்க பாருங்க டக் அவுட் ஆயிட்டாரு, கம்பீர் அவர் தூக்க நினைக்கிறாரு, பிளான் போட்டார், நல்லா அடிச்சா யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. பட் சில நேரங்களை சொல்றேன் கேளுங்க, ஆஷிஷ் நெஹ்ரா ஞாபகம் இருக்கா, இந்தியன் டீம்ல ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருப்பாரு, எந்த வயசுல கம்பேக் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வயசு சில நேரங்களில் மேட்ரு கிடையாது, உங்களோட நம்பர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் பட்சத்தில் பார்ப்போம். அதாவது நல்ல கிரிக்கெட்டர்லாம் அப்படி யோசிப்பாங்க, விராட் கோலியும் அப்படி ஒரு யோசனை வரும். பட் ஆனால் அவர் ரன்னை அடிக்கணும், அந்த யோசனை வராமல் இருக்கணும், பார்ப்போம். அண்ட் சிட்னி நல்ல கண்டிஷன்ஸ் பெருசாக ஸ்கோர் பண்ணலாம். சிட்னியில் எனக்கு ஞாபகம் வந்த மேட்ச்லாம்
மனிஷ் பாண்டே ஒரு 100 அடிப்பாரு. இந்தியா வந்து அந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்ல 4 தோத்துருவாங்க. கடைசி மேட்ச் ஒன்னு ஜெயிப்பாங்க. அது மனிஷ் பாண்டேயோட 100. 2016ல அந்த 100 ஞாபகம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டேவுக்கு பெருசா இந்தியன் டீம்ல லைஃப் இருக்காது. அவர் மூவ் ஆயிருவாங்க. இந்தியா 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, வேர்ல்டு கப்லாம் வருது. மனிஷ் பாண்டேக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு சொல்லிட்டு மூவ் ஆயிருவாங்க. அப்புறம் 2020 அந்த காலகட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுவாங்க. ஆனா ஆஸ்திரேலியாக்கு இது ஒரு ஆசையான கிரவுண்டு. யார் வந்தாலும் இங்க சப்புன்னு அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த லாக்டவுன்ல ஆஸ்திரேலியா 389 அடிப்பாங்க, 374 அடிப்பாங்க. இந்தியா சேஸ் பண்ண பார்ப்பாங்க, தோத்துருவாங்க. கோலியோட கேப்டன்சிலையும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இங்க தோத்து இருக்காங்க. ஈவன் அந்த ஓடிஐ சீரிஸும் விராட் கோலியோட கேப்டன்ஸ்ல தான் வந்து ஆடப்பட்டுச்சு. சீரீஸ்லாம் கைப்பற்றலாம். ஆனா சிட்னில ஒரு தோல்வியை எப்பவுமே பரிசளிச்சிருவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. பட் அந்த சீரிஸ் இந்தியா வின் பண்ணுவாங்க, ஆனா சிட்னில தோப்பாங்க. பட் இந்த தடவை பாருங்க சீரிஸே தோத்துறது இப்போ சிட்னில நிக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கு. பார்ப்போம் இங்க வந்து 3-0ன்னு இந்த சிட்னி இந்தியாவுக்கு பரிசளிக்குமா இல்ல இந்தியா வரலாறு மாற்றி எழுதுவாங்களா பார்ப்போம். அப்படியே அடுத்தது பிளேயிங் 11 பேட்டில் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது வின்னிங் பர்சன்டேஜ் விஷயங்கள்லாம் வரும்போது நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிடுறேன். இல்லை வின்னிங் பர்சன்டேஜ் நாங்கள் சொல்லக்கூடாது. பட் ஆனால் இங்கே பாருங்க, இப்போ இந்தியா வந்து நல்ல பிளேயிங் லெவனோட ஆடுறாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்தியா வந்து அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவங்க பேக்கப்லாம் டெஸ்ட் பண்றாங்க 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அப்படின்னா அப்பா பெருமையா சொல்லுவாங்க இந்தியா எங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தெரியுமா, நாங்கள் 3 டீம் வச்சிருக்கோம், 2 டீம் வச்சிருக்கோமோ 2 டீம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப் நிதிஷ்குமார் ரெட்டின்னு வந்தாரு, பண்ணல. அப்புறம் வாஷிங்டன் சுந்தரம் ரொம்ப நம்புறாங்கன்னு தெரியுது. ஆனா வாஷிங்டன் சுந்தரம் பெருசா யூஸ் பண்ற மாதிரி இங்க தெரியவும் இல்லை. அதுக்கப்புறம் KL ராகுல் நம்பர் 6 ஆனா அக்சர் பட்டேல் தான் மேல ஆட போறாரா, ஐ மீன் ஜடேஜாவோட பிளேஸ்ல அக்சர் வந்துட்டாரா, எனக்கு இங்க பாருங்களேன் ஜடேஜாவோட பிளேஸ்ல அக்சர் வந்துட்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது ஒரே மேட்ச்ல ஒரே சீரீஸ்ல வந்து இவ்வளவு கேள்விகள், அதாவது எல்லா விஷயமும் நமக்கு சரியா நடந்துராது. சிட்னி இந்தியாவுக்கு 3-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணி வழக்கம் போல ஒரு தோல்வியை பரிசளிக்குமா இல்ல இந்தியா வரலாறு மாற்றி எழுதுவாங்களா, 2-1 முடிப்பாங்களா பார்ப்போம். இப்போ அடுத்ததா பிளேயிங் 11 உள்ளே வெளியே பேட்டில் நேருக்கு நேர் வின்னிங் பர்சன்டேஜ் இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லி நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர்லாம் இல்லை, பட் அப்படி கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்ச் இந்தியா வின் பண்றாங்க அப்படின்னா இல்லங்க இந்தியா சைட்ல இருந்து எப்படி வின் பண்ணுவாங்கிற கேள்வி எனக்கு வருது. பட் இன் கேஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்சை தோக்குறாங்க அப்படின்னா சிம்பிள், அவங்களுக்கு எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க 11ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கை ரெஸ்ட் பண்ணிட்டு டவரசிஸை உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட் பிரேக் பண்ணி அதை ரெஸ்ட் பண்ணிட்டு நேத்தன் எல்லிஸ் பிராட்லெட் இவங்களோட ஆட விடுவாங்க. இல்லை பிராட்லெட் இருந்துக்கிட்டு இல்லை பிராட்லெட் எடுத்துட்டு எல்லிஸ், ஸோ அந்த ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். ஓவன் தொடர்ந்து ஆடுவார், ஜாம்பாவும் இருப்பார். மேலே எனக்கு தெரிஞ்சு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, மேலே சேஞ்சஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போ லபுஷன் ஆட வைக்கிறது எந்த விதமான யூஸ் இல்லைங்கிற மாதிரி யோசிப்பாங்க நினைக்கிறேன். கீழே வந்து இந்தியா கிட்ட என்ன பிரச்சனை, இந்தியா பிரச்சனைங்கிறத தாண்டி இந்தியாவுக்கிட்ட இல்லை ஆஸ்திரேலியா ஒரு ஸ்ட்ரென்த், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் விஷயம் அவங்களோட பவுலிங். ஹேசல்வுட் அதுக்கப்புறம் ஜாம்பா ஸ்டார்க்கு இந்த 2 மேட்ச்ல செகண்ட் மேட்ச் ஸ்டார்க்கோட ரொம்ப பெருசா இல்லைனாலும் ஒரு வேல்யூ. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்துச்சு இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்க் தானே. ஸோ இந்த ஒரு 3 பேர் நல்லா பண்றாங்க. கூட எல்லிஸ் ஒரு மாதிரி போட்டுறாரு, பிராட்லெட்டோ ஓவனோ வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ கீழே பவுலிங் நல்லா இருக்கு. கீழே ஒரு பவுலிங்ல ஏதாவது மாற்றம் நடக்கும்போது இல்லை இவங்க ஏதாவது போரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய இந்தியன் பேட்டிங் அது கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, கோலி சரியா பண்ணல, கில் சரியா பண்ணல, அதுக்கப்புறம் KL ராகுல் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணலை. ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணார் ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் ஒரு மாதிரி நல்லா டச்சுக்கு வந்துட்டாரு, ஸ்ரேயாஸே 2 மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு, அக்சர் பட்டேல் நல்ல மேட்ச் விளையாண்டுருக்காரு. கீழே நிதிஷ்குமார் ரெட்டி சரியா விளையாடல, வாஷிங்டன் சுந்தரும் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல. பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்ச அந்த 6 ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இப்போ பேட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் நல்லா பண்ண, மீதி ஒரு 2-3 பேர் சொதப்ப அப்படின்னா என்ன, இங்க ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பவுலிங், ஆஸ்திரேலியன் டீமோட பவுலிங்ல இங்க ஏதாவது ரொம்ப பெருசா மோசமா சொதப்பி அப்போ இந்தியா ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா நாங்கள் அதே பிளேயிங்களோட ஆடுறோம், நாங்கள் இந்த மாற்றமும் நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு 50 ஓவர் மேட்ச்சுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பிரேக் இருக்குது. T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹேஷ்வுட் ஆடுறதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்களா? இல்லை ஸ்டார்க்கு நீங்கள் ஆடுங்க பாஸ், நீங்கள் தான் T20 இல்லை நாங்கள் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஸ்டார்க் ஆடுவாரா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது இந்தியன் டீம் சைட்லேருந்து நிறைய கேள்வி ஆல்ரெடி கேட்டு வச்சிட்டோம். இப்போது குல்தீப் யாதவை ஏன் ஆட வைக்க மாட்டாங்கிறது, சில பல பிளேயர்ஸை ஏன் ஆட வைக்க மாட்டாங்க, சில பல பிளேயர்ஸை ஏன் ஆட வைக்கிறாங்க தொடர்ந்து அப்படின்னா ஒரே பதில் என்கிட்ட இருக்குது. 2027 ஓடி வேர்ல்டு கப்புக்கான எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இந்த பிளேயர்ஸுகளுக்கு இப்போ இவங்களுக்கான பேக்கப் இவங்க தான், அப்போ அவங்க இல்லை, அப்போ இவங்களை ஆட வைங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லை, ஹர்திக் பாண்டியா இல்லாத போது நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வச்சு பார்ப்பேன், அவங்க கை கொடுப்பான், என்ன பண்ணுவார் பார்ப்போன்னு பார்க்கும்போது இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லாம் என்ன, அப்பா எங்ககிட்ட 2 டீம் இருக்குது, ஒரு இடத்துல எனக்கு 2 டீமில் கூட நான் மேட்ச் ஆடுவோம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, நிதிஷ்குமார் ரெட்டியே இப்போ வந்து
நீங்க ஏ டீம்ல விட்டீங்க அப்படின்னா ஒரு இங்கிலாந்து டீமுக்கு நாங்கள் ஆடிட்டு இருக்காங்கன்னா சம்மடி அடிச்சிருவாங்க. அதான் பிரச்சனையே. அதாவது பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்களும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தானே. இப்போ அதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்க ஆஸ்திரேலியா எடுத்து பாருங்க, மேத்யூ ஷாட், ரான்ஷா, கோனலி, ஓவன், பாட்லெட்டு, நேதர்லாண்ட்ஸ் மெயின் டீம்ல நீங்கள் சொல்லுவீங்க. பட் நான் அவரை வந்து ஏ டீமில் தான் வைப்பேன். அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ இந்தியா எடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒன்று அவங்களுக்கு அட்வான்டேஜ் திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த ஸ்டார் ஹேஷ்வுட் 2 பேரும் நல்லா போட்டு அந்த முக்கியமான இந்திய டீம்னா என்ன பேட்டிங் அதை வந்து உடச்சி விட்டுறாங்க போது தோக்குறாங்க. பட் நான் இந்த தோல்வியில் இந்த மேட்ச்சில் நிதிஷ்குமார் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இதில் வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ணாரு, இவங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, இவங்களை எதுக்கு 11th எடுத்தாங்க, இப்படிலாம் கேள்வி வைக்கும்போது அதாவது இவங்களுக்கு பதிலாக அவங்களை எடுத்து பார்க்குறாங்க, அவங்க சரியாக வரமாட்டுறாங்க, எக்ஸ்ட்ராவாக கில்லுன்னு நம்பிக்கை வச்சு ஓவர் கொடுக்குறாரு, அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கவும் மாட்டுது. சரி இங்கே பாருங்கள், குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் லெவலில் இருக்க போறாரு கண்டிப்பாக. வேர்ல்டு கப்பில் நீங்கள் என்ன வேணாலும் மாற்றி வச்சுக்கோங்க, மெயின் வேர்ல்டு கப் அவர் தான் ஆட போறாரு. பட் இவங்களுக்கான பேக்கப்புகள் இல்லை. அதாவது குல்தீப்புக்கு திடீர்னு எதாவது ஆகினா இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணுங்க தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துறதுல இவங்க சரியாக பண்ண மாட்டுறாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஜடேஜாவோட பொசிஷனில் ஆடுறாரு. ஜடேஜா என்ன பண்ணுவாரோ அதை பண்ணுறாரு. அப்போ அக்ஷர் பட்டேல் தான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து. பட் இன்னொரு விஷயம், கேஎல் ராகுல் நம்பர் 6 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. கேஎல் ராகுல் நம்பர் 6 அப்படிங்கிறது நான் பண்ணிட்டு விக்கெட் கீப்பராக இருக்கும்போது அங்கே தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ கேஎல் ராகுல் அந்த பொசிஷன் தான் போல, நம்பர் 5ல் வரமாட்டார் போல. சரிங்க, பார்ப்போங்க. அதாங்க நான் முன்னாடியே சொன்னது தான். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், இவங்கெல்லாம் நல்லா பண்ணணும். அப்புறம் இன்னொரு பவுலிங்கில் இந்தியாவுக்கு இன்எஃபெக்டிவாக இருக்கிற சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா, 3 பேரில் உள்ளுக்குள்ள ஒரு பும்ரா. இப்போ ஒன்றும் இல்லை, ராணாலாம் நீங்கள் நினைக்கிறீங்க மெயின் லெவலில் இருப்பாருன்னு கிடையாது. ராணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேக்கப்பாக தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்குது, 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறாங்க அப்படின்னா அப்போ ராணா இருப்பார். பட் இப்போ சப்கானியில் ஆடும்போது சிராஜும் பும்ராவும் தான் இருப்பாங்க. பேக்கப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணா இருப்பார். நீங்கள் பேட்டிங் பண்ணுங்க, எனக்கு நீ பவுலிங்கில் விக்கெட் எடுப்பா, நீ 20 ரன் அப்புறம் அடி, எனக்கு பவுலிங்கில் ஒரு 2-3 விக்கெட் எடு, எக்கனாமிக்கலாக இரு, கன்சிஸ்டண்டாக இரு, எனக்கு நம்பிக்கையின் ஒளியாயிரு அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ ராணா கிட்ட இருந்தும் அந்த ஒளி லைட்டாக மங்குது. அதாவது 2 மேட்ச்சில் முடிவு பண்ணிட முடியாது. இப்போ ராணா அந்த 2 மேட்ச் சரியாக பண்ணலை இருக்குது. பார்ப்போம். இப்போ வின்னிங் பர்சன்டேஜில் இந்தியாவுக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன். இப்போ இந்தியாவுக்கு நான் அதிகமாக கொடுக்குறப்பன்னா எனக்கு அங்கே சில பல சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பவுலிங்கில். ஸோ அதன் காரணமாக இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52% சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியா 42% சான்ஸ் இருக்குது. சுப்மன் கில், விராட் கோலி அவங்களுக்குலாம் நேச்சுரல் கேம் இருக்கும். பட் ஆனால் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சு எவ்வளோ ஆடியில் வந்து ரோஹித் சர்மா ஆடினாரோ, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடினாங்களோ அதே மாதிரி ஆடணும். பட் போன மேட்ச்சில் என்ன ஸ்ரேயாஸ் ஐயர், ரோஹித் சர்மா சரியாக ஆடலை, பின்னாடி இருக்கக்கூடிய அக்ஷர் பட்டேல் சரியாக ஆடலைன்னா திரும்பவும் அந்த மாதிரி கப்பல் முழுதான் செய்யும். மொத்தமாக எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் இந்த மேட்சை ஜெயிக்கவும் முடியும், 3-0 இந்தியா தவிர்க்கவும் முடியும். உள்ளே எடுத்துகிட்டு வந்த பிளேயர்ஸ் இப்போ அங்கே பாருங்கள், மேத்யூ ஷாட், கோன்லி, ஓவன். ஏங்க அங்கே வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடுறாங்க, எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுறாங்கிறத தாண்டி சிலர்லாம் ஸ்பின்னை அனாயசமாக அடிக்கிறாங்க. ஏதாவது புவர் பால் வந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு தடவி பார்க்க மாட்டுறாங்க, அடித்து வெளுக்கிறாங்க. அது அவங்கக்கிட்ட நல்லா இருக்குது. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் 2 மேட்சை சரியாக பண்ணலை. இங்கே எப்படி கோலியோ அதே மாதிரி அங்கே டிராவிஸ் ஹெட் ஓகே. அந்த ஒரு மேட்ச் சிட்னி அவருக்கான ஒரு மேட்சாக இருக்குமா. அப்புறம் மார்ஷ்கிட்ட இருந்து போன மேட்ச் கொஞ்சம் மாதிரி அதிரடி தாக்குதல் ஆரம்பிச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பார்ப்போம். எப்பயுமே ஆஸ்திரேலியா அங்கே வந்து ரொம்ப பெருசாக ஸ்கோர் பண்ணுவாங்க. ஹெட்டு வந்து இந்தியா கிட்ட தான் அடிப்பார். 2 மேட்ச் அடிக்கலை. இங்கேருந்து ஆரம்பித்து T20 சீரீஸில் முடிப்பார், எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எனக்கு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனையே கிடையாது. அவங்க 2-0 வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. பாசிட்டிவாக தான் இந்த சீரீஸை முடிக்கணும்னு நினைப்பாங்க. தோத்தாலும் அவங்க பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக பதட்டமும் ப்ரெஷரும் பெருசாக கிடையாது. பட் இந்த அளவுக்கு இந்தியன் டீம் சைடில் இருந்தால் ப்ரெஷர், பதட்டம். ஏன்னா தோல்விகள் அண்ட் இண்டிவிஜுவல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து அப் டு தி மார்க் இல்லை. முக்கியமாக நிதிஷ்குமாரோட பவுலிங்லாம் அப் டு தி மார்க் இல்லை, பேட்டிங் அப் டு தி மார்க் இல்லைங்கிறதும் பார்ப்போம் என்ன நடக்கும் சொல்லிட்டு. பட் சில கேள்விகள் இருக்குது தான். கேஎல் ராகுல் நம்பர் 6 ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து சுந்தருக்கு முன்னாடி ஏன் இறக்கி விட மாட்டீங்க, பின்னாடி இறக்கி விட்றீங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஏன் விடாபடியாக இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. தெரியலை, முடியுமா பார்ப்போம். முடியணும். 3-0 ஆஸ்திரேலியா முடிப்பாங்களா, இந்தியா 2-1. ஏன்னா அந்த 2016 சீரீஸ் ஞாபகம் இருக்குது. இந்தியா உதப்பட்டுருவாங்க, மனிஷ் பாண்டே எதுவும் ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த ஒரு விக்டரியோட அண்ட் அதை தாண்டி அடுத்த ஒரு T20 சீரீஸை இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியாவை. அதே போல் இங்கே பாருங்க, ஓடிஐல கடைசி மேட்ச் வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணுவாங்களா இந்தியா T20 சீரீஸை பார்ப்போம். இந்த வீடியோ நிறைவடைகிறது. அப்புறம் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருக்கு கொடுப்பாங்க? ஹேஷ்வுட் இந்த மேட்ச் ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். இல்லை ஜாம்பா போன மேட்ச் வந்தாரு, ஜாம்பாவும் நிறைய நல்லா போட்டிருக்கிறாரு. 2 மேட்ச் வந்து கலக்கி ஏதாவது பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கிட்டு போவாரா, பொறுத்து பார்க்கலாம். ஐயோ முன்னாடி சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு இது கடைசி ஓடிஐ மேட்ச் ஆடக்கூடாது. கோலி கிட்டேருந்து நாங்கள் ஒரு 100 எதிர்பார்க்குறேன்.
அதாவது ரன்னிங் பிட்வீன் விக்கெட் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் கடைசியாக, ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஸோ வேற மாதிரி இருக்கும் விராட் கோலி கிட்ட இருந்து ஒவ்வொரு பேட்டர்ஸுக்குள்ள. ஏன்னா போன மேட்ச்ல இந்தியா அது தப்பு பண்ணாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் நிறைய ஓடாம இருந்து தப்பு பண்ணாரு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன சொல்ற ஸ்ட்ரைட் பவுண்டரி ரொம்ப சின்ன மேலே தான் நிறைய போடுவாங்க, மேலே போட்டாலும் கொஞ்சம் இழுத்து போடுவாங்க. அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லும் ஆட முடியாது, அது மாதிரி நேராகவும் ஆட முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, ப்ரிவியூ நிறைவடைகிறது. நல்ல ஒரு மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன்.